மேகமூட்டத்தோடு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு 9-10 மணி வரைக்கும் எப்படி இருக்கும். இப்போ மணி 7:45 காலையில். ஒரு 10 மணி வரைக்கும் இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பனி அப்படியே விலகிடும். இன்றைய பொழுது இப்படித்தான் ஆரம்பமாகிறது. இன்றைய இதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதெல்லாம் எப்படி இதோட சேர்ந்து செய்கிறன்றதை பார்க்கலாமா. பாய். இன்றைக்கி சமையல் என்னன்னு பார்க்கலாமா. இன்றைக்கி கத்திரிக்காய், முள்ளங்கி, கேரட் போட்டு எல்லா காய்கறியும் கலந்த சாம்பார். பருப்பு வேக வச்சிட்ருக்கேன். இது பொறுமையாக வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாம் வதக்கிக்கிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் சாம்பார் போட்டு முடிச்சுட்டு நிறுத்தும் போது ஒரு தூள் அரைச்சி போடுவேன். இந்த தூள் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெந்தயம், நல்சீரகம், அது கூட கொஞ்சோண்டு காஞ்ச மிளகா. இவ்வளோ அரைக்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அரைச்சி ரிசர்வில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடையே அரைக்கிறேன். இது நல்லா வறுத்துக்கணும். இதுலேயே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு இதை நல்லா வறுத்துட்டேன். இது ஆறட்டும். அதுக்குள்ளே இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். கொஞ்சோண்டு கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா வெடித்த உடனே இதில் கேரட்டு போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா வறுத்துக்கணும். நான் சாம்பாருக்கு வந்து காய்கறி எல்லாம் வதக்கி தான் போடுவேன். அப்போ தான் சாம்பார் இன்னும் கொஞ்சம் அதிக டேஸ்ட்டாக இருக்கும். கேரட் வதங்கினதுக்கப்புறம் இதிலே கொஞ்சோண்டு முள்ளங்கி, இது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த காய்கறியில் உப்பு சேர்ந்து வரும்போது சாம்பாரில் காய்கறி சாப்பிடும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா குக்காகட்டும். அதுக்குள்ள சாம்பார் பருப்பு ஊழலாம். இதில் வந்து வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு நச்சரகம் போட்டிருக்கேன். இதை அப்படியே இன்னும் வேகட்டும். இன்றைக்கி மீன் தான் பொரிக்க போகிறேன். அது கூட இந்த மீன் வந்து இந்த ஊரில் இந்த மீனோட பேர் கரலை. நம்ம ஊரில் இது போத்தல் மீனுன்னு சொல்லுவீங்களா ஷிப்பா, எனக்கு தெரியல. இப்போ இதில் கத்திரிக்காய் போட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இது எல்லாம் நல்லா இதிலே குக் ஆகிடும். எப்படியும் ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பருப்பும் வெந்துடும். எல்லாம் ஒரு 10 நிமிஷத்தில் அதுக்கப்புறம் தாளித்து முடிச்சிடலாம். அதுக்குள்ளே மீன் கட் பண்ணிடலாம். காய்கறி நல்லா வெந்துடும். இந்த சமயம் சாம்பார் தூள் சேர்த்துடலாம். சாம்பார் தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டேன். இந்த லேசாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அடுத்து புளி தண்ணி சேர்த்துடலாம். மீனை கட் பண்ணி பூ போட்டு நல்லா உராஞ்சி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் கவுச்சி அடிக்காது. பருப்பு முடிஞ்சிருச்சு, நிறுத்திடலாம். இந்த மத்தை வச்சு லேசாக ஒரு மசி. என் கணவருக்கு வந்து முழுசாக இருக்கணும் சாம்பாரில். அப்போ தான் அவருக்கு பிடிக்கும். அதனால் ஒன்றும் பாதியுமாக அரைச்சிட்டு இப்போ இதை தூக்கி அந்த சாம்பாரில் புளி தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அது கொதித்த உடனே இதை தூக்கி அதில் சித்திர வேண்டியதான். தூள் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன். இதை அரைச்சி கொஞ்சம் மட்டும் இப்போ உள்ளதுக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு மாதத்துக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். வாசனை போகாது. இதை மூடி வச்சிடலாம். அர்ஜெண்ட்டாக சமையல் செய்கிறோம்ல, அந்த சமயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ராங்கிலாக சமையல் செய்கிறோம். இந்த சமயம் இந்த ஒரு சின்ன சின்ன வேலைங்களை கூட சேர்த்து செஞ்சு வச்சுக்கலாம். இப்படி சாம்பார் கொதிக்கிட்டு இப்போ பருப்பை சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்து ஒரு கிண்டு கட்டிடலாம்.
ஜஸ்ட்டு ஒரு கொதிச்சா போதும். இதுலேயே இந்த மிளகாவை அங்கே ஒன்றுமா போட்டுரு கொதிக்கட்டும். அது இப்போ மீனுக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு உப்பு, நட்சரகத்தூள், கரம் மசாலாத்தூள், நட்சரகத்தூள், கொஞ்சோண்டு முட்டை மசாலாத்தூள். இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிப்பேன். இதில் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மீன் இருக்குல்ல, மீனை வந்து இதில் போட்டோன்னா அப்படியே ஒட்டிக்கும். இப்போ மீனை இதோட சேர்த்தலாம். இதில் போடும் போது இந்த மீன் கொஞ்சம் ஈரமாக இருக்கு இல்லையா, அந்த ஈரத்தோடு அதை அப்படியே ஒட்டிக்கும். தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி அதில் கொஞ்சோண்டு ஊற்றி அந்த சாண்டை கரைச்சோன்னா இந்த மீனில் இருக்கிற தண்ணியும் அதுவும் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். இதை நல்லா பெசரிக்கும். இது பெசரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து பொரிக்க போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது அந்த அரைச்சி வச்ச தூளை இதோட சேர்த்துட்டோம். சேர்த்து இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம். ஓகே, இப்போ இது வந்து முடிக்க போகிறேன். இப்போ வந்து கருவேப்பிலை தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு சாம்பாரை நிறுத்திடலாம். இங்கே மீன் பெசரி வச்சுட்டேன். இது ஊறட்டும். கொஞ்ச நேரம் கழித்து இது கொடுக்கலாம். இது வந்து சூப்பில் காலிஃப்ளவர் பஜ்ஜி போட போகிறேன். சாம்பாருக்கு என்ன காய்கறி செய்யலான்னு யோசனை பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே சாம்பாரில் காய்கறி போட்டிருக்கோம். இப்போ பொரியல் செஞ்சோம்னா எடுக்காது. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன செய்யணும், அது காய்கறியாகவும் இருக்கணும், அந்த சாம்பாருக்கு சூட்டபுளாக இருக்கணும். அதனால் இப்போ அது கூட பஜ்ஜி போடலான்னு வச்சுருக்கேன். இதை வந்து சுத்தண்ணியில் ஒரு கொதித்து எடுத்து கொதித்த உடனே அதில் அப்படியே வெந்துடும். அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். கொத்தமல்லி கீரை பாருங்கள். இதை நான் ஒரு மாதமாக இருந்தாலும் அப்படியே வச்சுருப்பேன். இப்படி நல்லா தொடச்சிட்டு சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு அப்படி மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். அப்படியே இருக்கும். நாளைக்கு பொரியலுக்கு கொக்கோப்லா. இது வந்து நம்ம ஊரில் அவரைக்காயில் பட்டை அவரைக்கான்னு சொல்லலாம். இது நல்லாயிருக்கும், சூப்பராக. இது தான் நாளைக்கு செய்ய போகிறேன். இது வந்து டைம் இருந்துச்சு, கட் பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாட்டு வேலைக்கு இடையில் என்னோடய காஃபியை குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து சூஃப்ளவர் வந்து காலிஃப்ளவர் வந்து இங்கே சீசன் எல்லா கடையிலையும் போட்டிருக்காங்க. இது ஒரு கடையில் நான் ஃபேர்மன்னு சொல்கிறேன். நான் காய்கறி வாங்குவேன், கொஞ்சம் விலை கூடையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவேன். அந்த இடத்துல 1 யூரோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் 4 பூ வாங்கிட்டு வந்தேன். இதை கட் பண்ணி வச்சுட்டு நான் தேவைப்பட போது எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். இதை கொஞ்சம் ஃப்ரீசர்லேயும் போட்டு வைப்பேன். நம்ம வீட்டில் சூஃப்ளவர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது இது மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தோம்னா இன்னும் சூப்பராக சாப்பிடுவாங்க. சூஃப்ளவர் வெந்துருச்சு, நிறுத்திட்டேன் அடுப்பை. அந்த சூட்லேயே அது வெந்துடும். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சோண்டு எப்போதும் பஜ்ஜி மாவு நார்மலாக செய்கிறது தான். கடல மாவு, அரிசி மாவு, உப்பு, வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, இஞ்சி பூண்டு சாந்து போட்டு இதில் கொஞ்சோண்டு இட்லி மாவு இருக்குல்ல, அதை இதோடு கொஞ்சம் கலந்து செய்கிறேன். பஜ்ஜி வெந்துக்கிட்டே இருக்குது. சிறு தீயில் வச்சு தான் செய்கிறேன். ஏன்னா சூப்பர் ஏற்கனவே வேக வச்சதுனால அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த மாவுக்காக தான். அந்த பெரிய தீ வச்சுட்டோன்னா மாவு தீஞ்சிடும். அதனால் சிறு தீ வச்சு நல்லா முருவலாக போட்டு எடுத்துடலாம். மீன் பொரிக்க போகிறேன். மீன் பொரிச்சிக்கிட்டே இருக்கிறோம். இங்கே பஜ்ஜி ஓடிக்கிட்டே இருக்குது. பஜ்ஜி பொரித்து வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, சூப்பராக. இன்றைக்கி எங்கள் வீட்டில்
சுட சுட சோறு, அது கூட பஜ்ஜி, சுட சுட சாம்பார், அது கூட மீன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாம்பார், கத்திரிக்காய் முள்ளங்கி கேரட்டு போட்டு சாம்பார், மீன் வறுவல், பஜ்ஜி. இதுதான் எங்கள் வீட்டோட சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். அடுத்தது உர ஊற்ற போகிறேன். பால் கொதிக்க வச்சுருக்க பால் நல்லா காய்ஞ்ச உடனே ஆற வச்சு உர ஊற்ற போகிறேன். நல்லா பொங்கி வரணும். பொங்கி வந்த உடனே நிறுத்தி வச்சிடணும். ஒரு 2-3 மணி நேரம் இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் அதில் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு உங்களுக்கு 2 நாளைக்குள்ளே நல்லா புளிச்சிடும். இது வந்து இந்தியாவிலேருந்து ஒருத்தவங்க அந்த தயிர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த தயிரில் அப்படியே திருப்பி 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 செஞ்சிட்ருக்கேன். இது ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த தயிர். நல்லா சூப்பராக நம்ம அப்படியே இந்திய டேஸ்ட்டில் அப்படி சூப்பராக இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டு ரொம்ப சரியில்லைங்க. வெளியிலே வர முடியல. பாருங்க குளிருது. வரவில்லை. இந்த வாரம் ஃபுல்லாக இப்படி தான் விட்டுருக்காங்க. அதனால் உள்ளே போத்திக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தான். இது வந்து சத்து மாவு தோசை அரைக்க போகிறேன். அதுக்கு தான் பருப்பெல்லாம் போட்டிருக்கேன். எல்லா பருப்பும் போட்டது. துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பயிறு, கொஞ்சோண்டு கருப்பு உளுந்து, காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகா, நட்சரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். திக்காக அரைச்சிக்கிட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்க வேண்டியதான். இதை நீங்கள் அரைச்சி உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இதுலேருந்து தேவையான அளவு மட்டும் நம்ம எடுத்து தோசைக்கு ரெடி பண்ணிக்க போகிறோம். இதை ஊற வச்சதுனால உங்களுக்கு பிடிச்சும் இருக்கும். தோசை ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கூட இட்லி பொடி, சாம்பார், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ தோசை ஊற்ற போகிறேன். அதில் அப்படியே லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய், கொஞ்சம் முருவலாக வரட்டும். எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம சாதாரண தோசை இட்லி மாவுக்கு உடைப்போம்ல, அந்த தோசை மாதிரியே இருக்குது பாருங்கள். நான் அதை விட இதில் ஹெவியான சத்து. தோசை இப்படி முறுமுறுன்னு இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா வேறு லெவல். இன்னைக்கு
இன்றைக்கி டின்னர் முடிஞ்சு நாளைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்குறேன் எல்லாருக்கும். இது வந்து ஓட்ஸு, இது வந்து சியா விதை, கருப்பாக இருக்கிறது சியா விதை, அது கூட வந்து அமாந்து, அப்புறம் அந்த உலர்ந்த திராட்சை இருக்குது இல்லையா அது, அப்புறமா பேரிச்சப்பழம், இதெல்லாம் போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பால் ஊற்றி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பிள்ளைங்களுக்கு, எங்கள் வீட்டுக்காருக்கு எல்லாருக்கும். காலையில் ஊறி போயிருக்கோம், போகும்போது அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. இதையே நேரடியாக சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பக்கனையாக செஞ்சு கொடுத்தா இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. எப்படியோ நமக்கு அவங்க சாப்பிட்டா சரி தான், இந்த விட்டமின் அவங்க உடம்புல சேர்ந்தால் சரி தான். அதனால் நானும் செஞ்சு வச்சிடுறது பிள்ளைங்களுக்கு. இன்றைய வீடியோ இத்தோடு நிறைவடைகிறது. நாளைக்கு ஒரு ஹெல்த்தியான நல்ல ஒரு ரிசத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைய பொழுது எனக்கு எல்லாமே இனிதாக முடிந்தது. இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் இனிதாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.